ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வான்மதி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிம்பிளாக ஒரு நூல்கூல் சாம்பாரும் முட்டைகோஸ் பக்கோடாவும் செஞ்சுருக்கேன். எப்போதும் நம்ம சாம்பார் வறுவல் பொரியல் அப்படின்னு இல்லாமல் இன்றைக்கி ஒரு முட்டைகோஸ் வச்சு ஒரு பக்கோடா செஞ்சுருக்கேன். வாங்க இன்றைக்கி நூல்கோல் சாம்பார் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணி கடுகு, ஜீரகம், வெந்தயம் இதையெல்லாம் போட்டு தாளிச்சிக்கிறோம். அதுக்கப்புறமா ஒரு கப்பு சின்ன வெங்காயம், கட் பண்ண வெங்காயம் இதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா ஒரு தக்காளி, வெங்காயம் தக்காளி ஒரு நிமிஷம் வதங்கின பிறகு பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கிக்கிறோம். இப்போ சால்ட்டு போட்டுக்கிறேன். அப்போ தான் இந்த வெங்காயம் தக்காளி ஈஸியாக வதங்கும், தக்காளி குழஞ்சி வேகும். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற நூல்கோல், இந்த நூல்கோல் ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கிற ஒரு காய். நிறைய பேர் இதை சாப்பிடவும் மாட்டேங்கிறாங்க. இதில் நிறைய டிஷ்ஷஸ் செய்யலாம், உடம்புக்கு ரொம்பவே நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். தொடர்ந்து நூல்கோல் சாப்பிடும்போது சுகர் பேஷண்ட்டுக்கு அந்த சர்க்கரையை கட்டுக்குள்ளே வச்சுக்க உதவுது. அதனால் நம்ம வாரத்தில் 2-3 நாளாவது இப்போ இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரியான காய்கறிகளை சாப்பிடணும். இந்த காய்கறியை இந்த நூல்கோலை வதக்கிட்டு அது வேகிற அளவுக்கு நான் தண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணணும். நூல்கோல் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கிற காய்கறி. நீங்கள் இந்த ரெசிப்பியை குக்கரில் கூட அழகாக செய்யலாம். இப்போ நான் வேக வச்ச துவரம்பருப்பை ஒரு 1.5 கப் சேர்த்துக்கிறேன். காய் நல்லா வெந்த பிறகு பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட சாம்பார் பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி கலந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க வைக்கணும். இந்த பருப்பு காய் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகும். பாருங்கள், நல்லா கொதித்து இப்போ காயெல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ புளி சேர்த்துக்கணும். இந்த வெயில் காலத்துக்கு நான் புளி கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துப்பேன். சாம்பாருக்கு ஒரு கரண்டி அளவுக்கு நமக்கு புளி கரைச்ச தண்ணி இருந்தால் போதும். புளி சேர்த்த பிறகு சாம்பாரை ரொம்பவும் கொதிக்க வைக்க வேண்டாம். ஒரு 2 கொதி வந்த பிறகு நம்ம சாம்பார் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா காய் பருப்பு எல்லாமே ரெடியாக இருக்கும். இப்போ நம்மளுடைய ஹெல்த்தியான நூல்கோல் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நான் நூல்கோலுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸை ஒரு பதிவு போட்டிருக்கேன், பாருங்கள். அடுத்தது இன்றைக்கி முட்டைகோஸ் வெங்காயம் இதை வச்சு ஒரு பக்கோடா. இது இந்த லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷாக செஞ்சுருக்கேன். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். ரொம்பவே கரகராக மொறுமொறுன்னு சூப்பராக இருந்துச்சு. கோஸு வெங்காயம் ரெண்டுத்தையும் நல்லா மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கருவேப்பிலை மட்டும்தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன சின்னதாக நல்லா மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா வாசனைக்காக சேர்த்துருக்கேன். இந்த பக்கோடா ரொம்பவே சூப்பராக இருந்தது. சாம்பார் சாதம், ரச சாதம் இதுக்கெல்லாம் நல்லா ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். கலந்த சாதத்துக்கும் நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். இப்போ இதுக்கு பெருங்காயத்தூளும் உப்பு, மஞ்சத்தூள் கலந்துருக்கேன். இது தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். கம்மியாகவே காரம் சேர்த்துக்கிட்டால் போதும். இது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கையால் அழுத்தி பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் அந்த வெங்காயம் கோஸில் இருக்கக்கூடிய தண்ணி உப்பு கூட கலந்து தண்ணியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நான் 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கேன். இதில் நான் கடலை மாவு சேர்க்கலை. இது மைதா மாவும் கார்ன்ஃப்ளவர் சேர்ந்து நம்ம டீ கடையிலலாம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆனியன் பக்கோடா மாதிரி நான் முட்டைகோஸ் வச்சு செஞ்சுருக்கேன். நீங்கள் கடலை மாவு வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி எதுவுமே நான் சேர்க்கலை. நம்ம நல்லா அழுத்தி பிசையும் போது அந்த வெங்காயம் கோஸில் இருக்கக்கூடிய ஈரப்பசையே இந்த மாவு பிசைகிறதுக்கு போதும்.
இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து முன்னாடியே சேர்த்துருக்கணும், நான் மறந்துட்டேன், இப்போ சேர்த்துருக்கேன். நம்ம வெங்காயம்லாம் போட்டோம் இல்லையா, அப்போவே போட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ வந்து நான் கடைசியாக இதை இஞ்சி பூண்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக சேர்த்ததுனால எல்லாத்தோடையும் கலக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். மாவு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது, தண்ணியும் ஊற்றக்கூடாது. நம்ம வெங்காயத்தில் கோஸில் இருக்கக்கூடிய தண்ணியே போதும். இதே வந்து உருட்டியும் போடலாம், நான் வந்து உதுத்து போட்டிருக்கேன். இப்போ வந்து எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெயை ஊற்றி காய வச்சுக்கணும். ஒவ்வொரு வெங்காயம் கோஸ் மாதிரி நான் உதுத்து போட்டுக்கிட்டேன். அப்போ வந்து நல்லாவே நம்ம மொறுமொறுன்னு இருந்துச்சு இந்த பக்கோடா. உங்களுக்கு வேணுன்னா வடை மாதிரி இதை டீ கடை ஆனியன் வடை இருக்கும் இல்லையா, அதே மாதிரி கூட நம்ம உருட்டி போட்டுக்கலாம், அதுவுமே நல்லா தான் இருக்கும். நான் இது வந்து பக்கோடாவாக போட்டுக்கிட்டேன், நம்ம லஞ்சுக்கு சைட் டிஷ் அப்படிங்கிறதுனால. பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும், உடனே கருப்பாயிடும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நம்ம பொறுமையாக வறுத்து எடுக்கணும். ஒரு கோல்டன் கலர் வந்த உடனே நம்ம இந்த பக்கோடாவை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பரான கோஸ் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய எல்லா மாவையும் பக்கோடாவாக போட்டு எடுத்துக்கிட்டேன். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் டீ டைமுக்கு சூப்பராக இருக்கும் இந்த பக்கோடா. இப்போ ஸ்கூல் லீவ் சமயத்தில் குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரியான ஹெல்த்தியான பக்கோடாலாம் செஞ்சு கொடுங்க. இதில் வந்து நம்ம கேரட் கூட சேர்த்துக்கலாம். ஒரே மாதிரி பொரியல், வறுவல், கூட்டு அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த சைட் டிஷ் இருக்கும். வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே இந்த சைட் டிஷ் பொருத்தமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு தான் சாப்பாடு போட்டுட்ருக்கேன். சாதம், பக்கோடா, இன்றைக்கி நூல்கோல் சாம்பார். சிம்பிளாக அதே சமயம் ஆரோக்கியமான டேஸ்டியான ஒரு சமையல் இன்றைக்கி. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.